ஒரு சிறிய கிராமம். ஏழ்மையான சிறுவன் பசியுடன் ஒரு வீட்டின் கதவை தட்டினான். ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுமி வெளியில் வந்தாள். சிறுவன், கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்றான். ஒரு நொடி கூட யோசிக்காமல் சிறுமி உள்ளே சென்றாள். ஆனால் அவள் திரும்பி வந்தபோது அவள் கையில் இருந்தது தண்ணீர் அல்ல, பால். சிறுவன் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அவனுக்கு அந்த நாளில் அந்த ஒரு குவளை பால் உணவாக மட்டுமல்ல, அவனின் நம்பிக்கை, அவனின் உயிர், அவனின் எதிர்காலமே ஆனது. அவன் பாலை மெதுவாக குடித்துவிட்டு சிறுமுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு சென்றான். காலங்கள் ஓடின, ஆண்டுகள் தாண்டின. அந்த சிறுவன் வளர்ந்து பெரியவனானான். அவன் ஒரு சிறந்த மருத்துவராக ஆனான். ஒரு நாள் அதே சிறுமி, இப்போது ஒரு பெண், கடுமையான நோயால் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டாள். அவளது உயிர் ஆபத்தில் இருந்தது. அந்த அறையின் கதவு திறந்தது. உள்ளே நடந்து வந்தார் அந்த மருத்துவர். அவர் அவளை பார்த்த நொடியில் ஆண்டுகள் முன்பு பால் கொடுத்த அந்த சிறுமியைத்தான் கண்டார். அவர் கண்களில் நன்றியின் மின்னல், அவள் கண்களில் பயமும் நம்பிக்கையும். அவர் முழு கவனத்துடன் சிகிச்சை அளித்தார். நாட்கள் கடந்தன. இறுதியில் அவளுடைய உடல்நிலை மேம்பட்டது. அவள் காப்பாற்றப்பட்டாள். மருத்துவமனையின் பில் அவளின் படுக்கையின் அருகில் வைக்கப்பட்டிருந்தது. அதை திறந்து பார்த்தபோது, உங்கள் செலவுகள் அனைத்தும் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு குவளை பாலில் முழுமையாக கட்டிவிடப்பட்டது. தலை உயர்த்தி பார்த்தால் கதவின் அருகில் அந்த மருத்துவர் நின்று சிரித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், அன்று நீங்கள் செய்த ஒரு சிறிய நன்மை இன்று என் வாழ்க்கையை மாற்றியது. இன்று அதை திருப்பி செலுத்தும் நாள். இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை, நன்மை மறக்காதே. நாம் இன்று செய்யும் ஒரு சிறிய நல்ல செயல் ஆண்டுகள் கழித்து அதிசயமாக நமது வாழ்க்கைக்கே திரும்பி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள். இன்னும் அழகான கதைகளுக்கு எங்கள் சேனல் ஹாப்பி ஸ்டோரிஸ் ஹப் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும்.